வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி யோகாஸ் நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பண்ண போறது வீராசன் முறுக்கிய நிலையில். எப்பயும் வீராசன் பின்பக்கம் வளையும் ஆசனம், அது நின்று செய்கிற ஆசனம். அதில் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முறுக்கி செய்ய போறோம். உடம்பு நல்லா முறுக்கு போகிறோம். வீராசன் நிலையில் இருப்போம், கைகளும் உடம்பும் முறுக்கி பின்பக்கம் போய் காலத்து வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் ஷோல்டர் அண்டு உங்கள் செஸ்டில் இருக்க ரிப் போன்ஸ், அதாவது உங்கள் மார்பு எலும்புகளுக்கு இல்லையா, அது எப்பவுமே மூச்சு இழுக்க விட அது சுருங்கி வருது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து அதையும் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் மார்பு தசைகள், அதாவது எலும்பு இருக்கு, மார்பு கூடிய எலும்பு இருக்குல்ல, அது இடைப்பட்ட தசை நார்களாக இருக்கு இல்லையா, அது எப்பவுமே இயங்கிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறை மூச்சு இழுக்கும் போதும் விடும்போதும் சுருங்கி விரியுது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து அங்கே இருக்கிற நாடிகள், அங்கே இருக்கிற நரம்புகள் எல்லாமே பலப்படுத்தி மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணுறோம். அப்போ காலர் போன் எல்லாமே நல்லா சுருங்கி நல்லா விரியும், ஒரு முறுக்கி திருப்பி விரியும். அதாவது ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு மறுபடியும் விட்டுடுறோம். இது மாதிரி பண்ணும்போது உங்கள் கால்கள் எல்லாமே ஆல்ரெடி எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீராசன் நிற்கும் போது தொடையில் இருக்கிற தசைகள்லாம் நல்லா இறுக்கம்லாம் போய் நல்லா லூஸ்னாய் அந்த வெயிட் குறையும். அங்கே உங்கள் மூட்டு ஆனது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் தாங்கிறதுனால முட்டுக்கு நல்ல வலிமை கிடைக்குது, தொடை எலும்புகள் பலம் பெறுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் நடக்கிறதுனால நம்ம இந்த ஆசனம் ஒரு முறையாவது பண்ணி பார்ப்போம். அதாவது நீங்கள் தினந்தோறும் பண்ணுறதுக்கு பயிற்சி பண்ணணும். திரிகோணாசன வகையில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தினம் பண்ணலாம். தினம் ஒரு 5 திரிகோணம் பண்ணுங்க. பண்ணும்போது இதையும் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். எப்படி செய்வோம், முதல்ல ஒரு மாதிரி செஞ்சு பார்ப்போம். இந்த வீராசன் முறுக்கி பண்ணுறது, அதாவது ட்விஸ்டட் வீராசன், அதாவது வீராசன் வகையை சேர்ந்தது. இது திரிகோணாசனத்திலிருந்து தான் வரணும். இது முதல்ல நீங்கள் ஜம்ப் பண்ணி நிற்கணும். அப்போ தான் அந்த 3 அடி தூரம் கால்கள் அகல் நிற்கிறதுக்கு சரியாக இருக்கும். சில பேர் கால் அப்படியே அகட்டி நிற்பாங்க. நான் இப்போது ஜம்ப் பண்ணி நான் நிற்கிறேன். இப்போ இந்த 3 feet வந்தது இல்லையா, இப்போ நான் முதல்ல ரைட் சைட் பண்ணுறேன். வலது பக்கமாக என்னுடைய பாதத்தை திருப்பி வச்சுட்டேன். இப்போ இந்த இடது பாதம் அப்படியே தான் இருக்குது. அடுத்தபடி என்ன பண்ணேன், முட்டியும் நல்லா மடித்து வச்சுக்கிட்டேன். மடித்து வச்சுட்ட பிறகு கைகள் தோள்பட்டை அளவுக்கு உயர்த்தி வச்சுட்டேன் நல்லா நிதானமாக. சரிங்களா? இப்போது என்னுடைய இடது கையை வலது பக்கமாக திருப்பி கொண்டு வரேன். அப்போ ஷோல்டரும் ஸ்ட்ரைட் ஆச்சு. இந்த வலது கை அப்படியே தான் இருக்குது, நல்லா ஸ்ட்ரைட் ஆச்சுல. இப்போ என்ன பண்ணுறேன், பின்பக்கம் இருக்கிற இடது முட்டியை தரையில் நல்லா வச்சிடறேன். அதாவது நேராக இருக்கக்கூடாது, இது நல்லா கிராஸாக அப்படி இருக்கணும் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய இடது கை மேல் பக்கமாக தூக்கி கொண்டு போயிட்டு பின்பக்கம் இருக்கிற காலில் காஃப் மசில் போய் லாக் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டேன். இப்போ என்னுடைய வலது கையை முறுக்கிட்டே கொண்டு வரேன். இப்போ என் தோள்பட்டை மார்பில் நல்லா முறுங்குது மூச்சு விட்ட நிலையில். ஐந்து எண்ணிக்கை முடிச்ச பிறகு வலது கையை கொண்டு வந்துட்டேன். இப்போ இடது கை மேல் பக்கமாக உயர்த்தி முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ என்னோட முட்டி பகுதி இருக்கு இல்லையா, பின்னாடி தரையில் இருக்கு இல்லையா, அந்த முட்டியை மெதுவாக அப் பண்ணி காலை படுக்க வச்சுட்டேன். இப்போ என்னுடைய இடது கையை மறுபடியும் பக்கவாட்டிலேயே ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். இப்போ என்னோட முட்டியை நேரம் ஆக்கிட்டேன். வலது முட்டியை காலை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கை இறக்கி வச்சுட்டேன். நல்ல அந்த அழுத்தம் கொடுத்து முடித்த பிறகு இங்கெல்லாம் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி முடிச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் இழுத்து விட்ட மாதிரி இருக்கும், வலிக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி நீங்கள் மூச்சு நல்லா ஆசுவாசப்படுத்தும் போது நல்ல நிதானமாக மூச்சு நல்லா இழுக்கும்போது அந்த மாதிரி ஆழமான சுவாசம் பண்ணினா மறுபடியும் அந்த வலியெல்லாம் போயிடும், சரியாக இருக்கும். இப்போ இதே நான் இடது பக்கம் பண்ண போகிறேன் பாருங்கள். முதல்ல இடது பாதத்தை நல்லா திருப்பி வச்சுட்டேன், ஒரு 90 டிகிரி திருப்பிட்டேன். இப்போ நல்லா என் முட்டியை நிதானமாக மடிச்சிட்டேன் நல்லா. இப்போ கால் அப்படியே தான் இருக்குது. கைகள் தோள்பட்டையில் உயர்த்திட்டேன். சரிங்களா? இப்போ என்னோடய வலது கையை முன்பக்கமாக திருப்பி இடது கை பக்கம் கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டேன். இப்போ உடம்பு நல்லா முறுங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், காலை கொஞ்சம் திருப்பினில் முட்டியை நல்லா தரையில் வச்சுட்டேன். இப்போ என் வலது கை என்ன பண்ணுறேன், மெதுவாக மேல் பக்கமாக உயர்த்தி பின்னாடி போயிட்டு காஃப் மசில் கண்ணு காலில் பிடிச்சிக்கிட்டேன் சப்போர்ட்டை. இப்போ இந்த கையை மெதுவாக பக்கவாட்டிலே இடது கையை கொண்டு வந்து வலது கையோடு இணைக்கிறேன் மூச்சு விட்ட நிலையில். 5 கவுண்ட் முடிச்ச பிறகு மூச்சு இழுத்த நிலையில் பண்ணுறேன். அடுத்தபடியாக கையை மேலே உயர்த்தி முன் பக்கமாக அந்த கையோடு சேர்த்து வச்சுட்டேன். இப்போ முட்டி தரையில் எடுத்துகிட்டு காலையும் அழுத்தமாக வச்சுட்டேன். இப்போ இந்த கையை மெதுவாக ஃப்ரண்ட் சைடில் அகட்டி வச்சுட்டேன். இப்போது நீயை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு காலையும் ஸ்ட்ரைட் பண்ணி ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணு. இந்த மாதிரி நீங்கள் 5 முறை பண்ணணும் தொடர்ந்து. இடது பக்கம் வலது பக்கம் மாற்றி மாற்றி பண்ணணும். கண்டிப்பாக தொடை நல்ல இறுக்கம் இழுத்து விடும்.
மார்பெலுமினாவும் நல்லா சுருங்கி விரியும். அப்போது உங்களுக்கு இங்கே வலிக்கிறது மாதிரி இருக்குது, மழை காலத்துலாம் சளியெல்லாம் ஒரு முறை வந்து போனாலே நெஞ்சுக்குள்ளே அப்புறம் ஏதோ அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நல்ல அந்த ஆக்சிஜன் நிறைய இனியல் பண்ணும்போது நிறைய உள்ளே போகும், நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் நம்மளுக்கு. திருப்பி மறுபடியும் 3 முறை 4 முறை பண்ணுவோம். 5ஆவது முறை பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்ததுனாலும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நல்லா லூஸ் ஆகினே வரும். அப்போ ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. வெயிட் லாஸ் நல்லா ஆகும். திரிகோணம் பண்ணால் தொடையோட வெயிட் குறையும், இடுப்பு சைஸ் குறையும். அதனால் தினந்தோறும் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ண நல்லா வரும். இது நான் 1 முறை செஞ்சு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. விடாமல் 2 பக்கமும் அடுத்தடுத்து கண்டினியூஸாக பண்ணுறேன். கால் நல்லா கட்டி வச்சுக்கிட்டேன், வலது காலை திருப்பிட்டேன், முட்டியை நல்லா மடிச்சுக்கிட்டேன், கைகள் உயர்த்திட்டேன். இப்போ என் பின்பக்கம் இருக்க கையை கொண்டு முன்னாடி வச்சுட்டு முட்டி தரையில் வச்சுட்டு இடது பக்கமாக பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டெப்ஸ் தவறாமல் அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த வில் பவர், குழந்தைங்களாம் அந்த மாதிரி பண்ணும்போது மெமரி பவர் நல்லா, இது பண்ண பிறகு இது பண்ணணும், அடுத்த ஸ்டெப் இது பண்ணணும் அப்படின்ற பழக்கமும் வந்துடும். ஸோ ஒரு ஆசனம் பண்ணுறதுக்கு இத்தனை ஸ்டெப்ஸ் தேவைன்றதும் அவங்களுக்கு பழக்கமாக நல்லா வந்துடும். என்ன நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ், சுக்கு எப்பவுமே மதிய சாப்பாட்டுக்கு பிறகு தான் சாப்பிடணும். சில பேர் அந்த திரிபலா சொல்லி வாங்கி சாப்பிடுவோம், அதில் எல்லாமே கலந்துருக்கு, சுக்கு கலந்துருக்கு சொல்லி அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. தனியாக சுக்கு மட்டும் மத்தியானம் சாப்பிடுங்க. சாப்பாட்டுக்கு பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா மாந்தம் குறைக்கும், பித்தத்தை குறைக்கும், அது போக அஜீரண கோளாறுலாம் சரி பண்ணும். மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. அதாவது ஜாயின்ஸ், எங்கள் மூட்டுன்னு கால் மூட்டு மட்டும் கிடையாது, நிறைய ஜாயின்ஸ் நம்ம உடம்புல இருக்கு இல்லையா, 306 எலும்புகளுக்கு உடம்புல எல்லாமே பிணைஞ்சு இருக்க பகுதி எல்லாமே அசையும் தன்மை கொண்டது. அங்கெல்லாம் கூட உங்களுக்கு அந்த வாயு கோளாறு போய் அடைச்சி வச்சுருக்கோம். அதையும் அது அகற்றுறதுக்கு நல்ல ஒரு மருந்து சுக்கு தான். அது இல்லாமல் உங்களுடைய ஜீரண மண்டலம் எல்லாமே சரி பண்ணும், நரம்பு மண்டலத்தையும் சரி பண்ணக்கூடியது. அதனால் சுக்கு மத்தியானம் 1 ஸ்பூன் கொஞ்சம் சுடு தண்ணி கலந்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.